ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஓடிசி பக் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த பக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக எல்லாராலையும் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்களும் இந்த பக் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஈவன் 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ ஈவன் 1 செகண்ட் கூட ரொம்பவே வேல்யூபிளான ஒன்று. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகே, ஸோ நான் ஏன் உங்களை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, டெய்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது கோடெக்ஸ், பினோமோ, ஐக்யூ ஆப்ஷன், ஒலின் ட்ரேடி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் பப்ளிக் குரூப்பில். ஓகே, ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், பக் வீடியோலாம் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க பக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஓகே, ஸோ பக்குக்கு அசட்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஓடிசி. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்ஸில் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஓடிசின்னு இருக்கா. ஸோ இந்த அசட்டில் தான் நம்ம ஒரு பக் இருக்குது. ஸோ அந்த பக் தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, அசட் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டைம் தான். ஓகேவா, ஸோ எக்ஸ்பைரி டைம் டிஃபால்ட்டு. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா $200 பார்த்தீங்கன்னா பெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு 1 to 2% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 minute. ஓகேவா, ஸோ கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் 1 minute. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எந்த விதமான இண்டிகேட்டரும் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பரான பக்கு. ஸோ எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பக்கு வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் மட்டும்தான் போட முடியும். ஓகே, ஸோ இந்த பக்கை யூஸ் பண்ணி நம்மளால் டவுன் ட்ரேட் மட்டும்தான் போட முடியும், அப் ட்ரேட் கிடையாது. ஓகேவா, ஸோ நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கணும், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் இருக்கணும், அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் போடணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன், செகண்ட் கேண்டில் ரெட், யூ வில் டேக் ட்ரேட் ஆன் தேர்ட் கேண்டில். அதாவது தேர்ட் கேண்டில் யூ வில் டேக் ட்ரேட் டவுன் ட்ரேட். ஓகேவா, ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட்டு, ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனு, செகண்ட் கேண்டில் ரெட்டு, தேர்டு கேண்டில் யூ வில் டேக் ட்ரேட் ஆன் தேர்டு கேண்டில் டவுன் ட்ரேட். ஓகேவா, ஸோ அதேமாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கணும், செகண்ட் ஒரு ரெட் கேண்டில் இருக்கணும், தேர்டு கேண்டில் நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் போகணும். சிம்பிள். ஓகேவா, ஸோ இந்த பக்கில் லாஸஸும் வரும். அந்த லாஸஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, லாஸை எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் இருக்குது அண்ட் செகண்ட் கேண்டில் இப்போ ரெட்டில் முடிஞ்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் ட்ரேட் போடலாம். ஓகேவா, ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கேண்டில் ரெட்டில் முடிஞ்சுன்னா we will take trade on next candle down trade. ஓகேவா, ஸோ பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன், செகண்ட் கேண்டில் நான் ரன்னிங். ஓகேவா, ஸோ செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரேட் போட்டோம். ஸோ நம்ம ஏன் இந்த ட்ரேட் போட்டோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கா, மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். அண்ட் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டிலா, அண்ட் தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனாக இருந்து செகண்ட் கேண்டில் ரெட்டாக இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் கேண்டில் டவுன் ட்ரேட் போட்டுருணும். சிம்பிள் தான் பக். ஓகேவா, கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த பக் புரிஞ்சிருக்கும். நான் இன்னொரு ட்ரேடுமே எடுத்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஸோ இந்நேரமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகேவா, எப்படின்னா முதல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்து, ரெண்டாவது ஒரு சிவப்பு ரெட் கேண்டில் வந்து, மூணாவது கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போடணும். கிளியராக புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கேண்டில் வரணும், செகண்ட் ஒரு ரெட் கேண்டில் வரணும், தேர்டு கேண்டில் டவுன் ட்ரேட் போடணும். ஓகேவா, ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் வரணும், அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் வரணும், அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் அண்ட் செகண்ட் கேண்டில் ரெட்டு, தேர்டு கேண்டில் டவுன் ட்ரேட் போடணும். ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த ட்ரேடும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பக்கில் வர லாஸஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கேண்டில் இருந்துச்சு, செகண்ட் ஒரு ரெட் கேண்டில் இருந்துச்சு. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டுட்டேன். ஓகே, ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரேடும் எடுத்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராகவே இன்னுமே கிளியராக புரியும். ஓகேவா, ஸோ பார்ப்போம். ஓகே, இந்த பக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் இருக்கணும், செகண்ட் ரெட் கேண்டில் இருக்கணும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் கேண்டில் டவுன் ட்ரேட் போடணும். ஓகேவா, ஸோ இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரேடுமே நம்ம எடுத்து காமிச்சிருவோம். அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே நல்லா கிளியராக புரியும். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருக்கு. ஸோ இப்போ ரன்னிங்கில் உள்ள கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் ட்ரேட் போடலாம். ஓகேவா, ஸோ இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது அண்ட் செகண்ட் கேண்டில் இப்போ ரன்னிங் கேண்டில்
கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் முடிஞ்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் ட்ரேட் போடலாம். புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் இருக்கணும், செகண்ட் ரெட் கேண்டில் இருக்கணும், அண்ட் தேர்ட் கேண்டில் நம்ம டவுன் ட்ரேட் போடணும். ஓகே, திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நான் ஏன் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா பிகினர்ஸ்க்கு புரியுறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டவுன் ட்ரேட் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த டவுன் ட்ரேட் ஏன் இப்போ போட்டோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது, அண்ட் செகண்ட் கேண்டில் ரெட் கேண்டில், அண்ட் தேர்ட் கேண்டில் நம்ம டவுன் ட்ரேட் போட்டுட்டோம். ஓகே, சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ சிம்பிள், கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இந்த பக் எப்படின்னு. சிம்பிளான பக். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த பக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக எல்லோரும் மணி ஏர்ன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெமோவில் செக் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு பழகும். ஓகேவா? இந்த பக்கு சிம்பிள் தான் பக்கு. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் அண்ட் செகண்ட் கேண்டில் ரெட்டு, தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போடணும். ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ட்ரேட் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த பக்கில் வர லாஸஸை அவாய்ட் பண்ணுறது ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க இந்த ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகே, 2 ட்ரேட் எடுத்தால் ரெண்டுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க இந்த பக்கில் உள்ள லாஸஸை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு க்ரீன் கேண்டில் இருந்துச்சு, அண்ட் செகண்ட் கேண்டில் ரெட் கேண்டில் இருந்துச்சு. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் ட்ரேட் போட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க இந்த பக்கில் வர லாஸஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த பக்கில் எந்த இடத்துல லாஸ் ஆகிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இந்த பக்குக்கு நீங்கள் மார்டிங்கல் 1 எடுத்திங்கன்னா இன்னுமே ரொம்ப அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஓகேவா? இது இந்த பக்குக்கு நீங்கள் மார்டிங்கல் 1 யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அக்யூரசி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மார்டிங்கல் போடுறதும் போடாததும் உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்டிங்கலில் வின் ஆகிருக்கு. இந்த ட்ரேட் நம்ம எப்படி எடுக்காமல் இருந்திருக்கோம்னா இந்த க்ரீன் கேன் நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த 2 கேண்டிலும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸ்மால் பாடியாக இருக்குது. ஓகேவா? அதாவது சின்ன பாடியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 கேண்டிலும் சின்ன பாடியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த பக் நீங்கள் யூஸ் பண்ண ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதாவது க்ரீன் கேன் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? ஒரு டவுன் ட்ரேட் இருக்குன்னா ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கணும், ஒரு செகண்ட் கேண்டில் ரெட் கேண்டில் இருக்கும், நீங்கள் தேர்ட் கேண்டில் டவுன் ட்ரேட் எடுப்பீங்க. அதே நீங்கள் க்ரீன் கேண்டிலும் ஸ்மால் பாடியாக இருந்து ரெட் கேண்டிலும் ஸ்மால் பாடியாக இருந்து நீங்கள் தேர்ட் கேண்டில் டவுன் ட்ரேட் எடுக்கக்கூடாது. டோன்ட் டேக் ட்ரேட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 2 கேண்டில்ஸுமே ஸ்மால் பாடியாக இருந்தால் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கண்டினியூஸ் ட்ரேடும் எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதாவது ஒரு க்ரீன் ரெட் வந்துருச்சு, திருப்பியும் க்ரீன் ரெட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா கைஸ்? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா?